Chevaruthi, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Heritage Milk மற்றும் VKC Pride. சுந்தரம், அம்மா, இனிமே ஒரு நிமிஷம் கூட உன் பொண்ணு இந்த வீட்ல இருக்க கூடாது. அவளை உடனே ஊருக்கு அனுப்பி வை. சரிங்கம்மா, நான் இப்பவே அனுப்பி வச்சிடுறேன். வா பார்வதி. அம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என்ன ஊருக்கு அனுப்பாதீங்கம்மா. பெரியய்யா சின்னையா கல்யாணத்தை பார்த்துட்டு அப்புறம் நான் கிராமத்துக்கே போயிடுறேம்மா. தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்கம்மா. சுந்தரம், அம்மா, உன் பொண்ணு இங்க இருந்தா வீணான குழப்பம் ஏற்படும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் அவளை ஊருக்கு அனுப்ப சொல்றேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதம்மா. வா பார்வதி. அம்மா, அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, என்னால எந்த குழப்பமும் வராதும்மா, என்ன நம்புங்கம்மா. ஏய், இப்ப வரப்போறியா இல்லையா? வா. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. அப்பா, அப்பா என்ன நம்புங்கப்பா, என்னால எந்த குழப்பமும் வராதுப்பா. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அப்பா, அப்பா வேண்டாம்ப்பா. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா. அப்பா, அப்பா விடுங்கப்பா. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மாவே உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பு. ஓ, பெரியய்யா சின்னையா கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுறேன்ப்பா. இத்தனை நாள் நீ எத்தனையோ தப்பு பண்ணப்போ அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருந்த அம்மா இன்னைக்கு அவங்க வாயாலேயே உன்னை உடனே ஊருக்கு அனுப்பி வச்சிடுன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உன்னால நிச்சயம் கல்யாணத்துல குழப்பம் ஏற்படும்னு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க. அம்மா மனசுல ஒரு முடிவு எடுத்தா அதை மாத்திக்க மாட்டாங்க. அவங்க எடுத்த முடிவு சரியா தான் இருக்கும். எனக்கு அதுதான் சரின்னு படுது. போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்து வை. அப்பா என்ன நம்புங்கப்பா, என்னால பெரியய்யா கல்யாணத்துல எந்த குழப்பமும் வராதுப்பா. நான் இங்க இருந்தாதான் கல்யாணத்துல ஏதாவது குழப்பமோ தடங்களோ வந்தா தடுக்க முடியும். கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் ஊருக்கு போயிடுறேன்ப்பா. பார்வதி, என் பொறுமைய சோதிக்காத. குழப்பமே உன்னாலதான் வரும்னு அம்மா நினைக்கிறாங்க. என் மனசுலயும் அப்படித்தான் தோணுது. சமாதானம் எதுவும் சொல்லாம கிளம்பு. போ. அங்க எதுக்கு போற? அப்பா, அம்மா மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா. என்னால எந்த குழப்பமும் வராதுப்பா. பெரியய்யா கல்யாணத்தை அம்மா கண்ணுல படாம ஒரு ஓரமா தூரத்துல நின்னு பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. நீ என்னதான் அழுதாலும் கெஞ்சினாலும் என் மனசு கரையாது. உன்னை விட எனக்கு அம்மாவோட வார்த்தை தான் முக்கியம். சீக்கிரம் கிளம்பு. சொன்னது காதுல விழல. போய் ரெடி ஆயிட்டு வா. ஓடு சொல்றேன்ல. ஆதி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேச்சுலர் பார்ட்டி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களா இல்லை அவங்கள சாக்க வச்சு நீ கேட்குறியா?
சாச்சா இல்ல ஆதி, நான் வேணா உன்கிட்ட நேரடியா கேட்டிருப்பேனே. சரி ஓகே, இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். நீ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. அப்படியா? ஓகே ஆதி. பார்வதி, இன்னுமா ரெடி ஆகிட்டு இருக்க? மணி ஆகுது, வா சீக்கிரம். போதும் போதும், வா வான்னு சொல்றேன்ல, வா. வா. அப்பா, ஒரே ஒரு நாள் தானப்பா. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் கிளம்பிடுறேன். டேய், அம்மாவுக்கு துரோகம் பண்ண நான் தயாரா இல்ல. அவங்க உன்னை ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லிருக்காங்க. நான் உன்னை அனுப்புறேன், அவ்வளவுதான். வா. அப்பா, அப்பா, அப்பா வேணாம்ப்பா. அப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கப்பா. அம்மா கிட்ட நான் பேசுறேன்ப்பா. பெரியய்யா சின்னையா கல்யாணத்தை நான் பார்க்கணும்ப்பா. என் மேல கருணை காட்டுங்கப்பா. இங்க பாரு, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உன் மேல என்னால கருணை காட்ட முடியாது. நீ என்னதான் கண்ணீர் விட்டு கதறினாலும் சரி, என் மனசு கரையாது. பேசாம வா. அப்பா, 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 அப்பா என்னப்பா பண்றீங்க? உட்கார், 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 உட்கார். உட்கார், உட்கார். ஏய், ஐயோ, ஏ பார்வதி, பார்வதி. ஏய், ஏய். பெரியய்யா, நல்ல வேலை, பெரிய தம்பி பார்க்கல. வா வா, பேக்க பிடி. வா. ஆதி, பர்ச்சேஸ்க்கு நந்தினியை கூப்பிட்டு போயிருக்கலாம். நம்ம வாங்கிட்டு வந்தது நந்தினி பிடிக்குமோ என்னமோ. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் நந்தினி கூப்பிட்டு போல.
என்னாச்சு ஆதி? தெரில, திடீர்னு என் லெஃப்ட் ஐ துடிக்குது. கண்ணு துடிக்குதா? ம், ஆமாம். இடது கண் துடிச்சா கெடுதல் நடக்கிறதுக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஆதி, இதெல்லாம் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கியா நீ? முதல்ல இல்லை, எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஓகே ஓகே, இப்போ என்ன கெடுதல் நடக்க போகுதுன்னு நீ நினைக்கிற? அது எனக்கு தெரியல, ஆனால் இப்போ என் கண்ணு துடிக்குது. சரியாகணும்னா நான் பார்வதியோட கண்ணை பார்க்கணும். ஆதி வந்துட்டாரா? இப்போதாம்மா வந்தாரு, மேலே ரூம்ல இருக்காரு. ம் சரிங்கம்மா. ம் என்ன ஆதி சொல்ற? உன் கண்ணு துடிப்புக்கு மருந்து பார்வதி கண்ணா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ ஹலோ, சொல்லுங்கய்யா. பார்வதி என் ரூம்க்கு ஒரு டீ எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்கய்யா. வானந்தினி. நந்தினி, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கா ஆதி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. எனக்காக நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸ் தான் ஆதி. சூப்பர் ஆதி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியய்யா, பார்வதியை டீ கொண்டு வர சொன்னா இவங்க எடுத்துட்டு வராங்க. அப்போ பார்வதி இங்க நந்தினி இருக்கிறதுனால பார்வதி பத்தி விசாரிக்கவும் முடியாது. இல்ல, எனக்கு டீ வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீங்க போங்க. சரிங்க பெரியய்யா. என்ன ஆதி, என்ன ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லை நந்தினி, ஏதோ ஆதிக்கு கண்ணு துடிக்குதுன்னு சொன்னா அதான். ஆனா அந்த லோப கண்ணில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. ஸோ அந்த கண்ணை பார்த்தா என் கண்ணு சரியாயிடும். ரூம் விட்டு வெளியே போனால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஹாலுக்கு போலாமா? போலாம். பார்வதி கண்ணை பார்த்தா சரியாயிடும் நினைச்சுதானே ஆதி நீ ஹாலுக்கு போற? போ. அந்த பார்வதி ஹால்ல இருக்க மாட்டா. இந்நேரம் அவ இந்த வீட்டை விட்டு, ஏன் இந்த ஊரை விட்டே போய்கிட்டு இருப்பா. ஹால்ல உட்காந்துக்கிட்டு கிச்சன்ல பார்வதியை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரியுது ஆதி. ஆனா பார்வதி இனிமே உங்க கண்ணுல படமாட்டா. ஆதி, கிச்சன்ல பார்வதியை காணமே. கண்ணு துடிக்கிறது வேற அதிகமாயிட்டே இருக்கு. பார்வதி வேற எங்க போயிருப்பான்னு தெரியல. பெரியய்யா, டீ கொண்டு வரட்டுமா? இல்ல, டீ வேண்டாம். பார்வதி ஒரு புதினா டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. பார்வதி வீட்ல இல்ல பெரியய்யா.
பார்வதி வீட்டில் இல்லையா? எங்கே போயிருக்கா? பார்வதி அவங்க அப்பா ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஊருக்கு கூட்டு போயிட்டாரா? ஏன், என்னாச்சு? தெரியல பெரியய்யா, என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி, நீங்க போங்க. ம். நான் போய் சொல்லல, என் இடத்து கண் துடிக்குது, ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு. ராஜா வாங்கண்ணே. ஓ ஆட்டோவில் உட்கார். உட்காருமா. இதை வச்சுக்கோ. ராஜா, பார்வதியை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போய் எங்க ஊருக்கு போற பஸ்ல கொஞ்சம் ஏத்தி விட்டுறியா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சுந்தரண்ணே. பார்வதி ஊருக்கு போற பஸ்ல நான் பத்திரமா ஏத்தி விட்டுறேன். சரி, இதை வச்சுக்க. வேணாம் சுந்தரண்ணே. பரவாயில்ல, வச்சுக்கோ. இல்ல வேணாம் வச்சுக்கோ, வேணாம் ராஜா. சுந்தரண்ணே. பெரியய்யா தான் கால் பண்றாரு. ஐயோ, அப்பா இருக்காரே. ஹலோ பெரிய தம்பி. சுந்தரம், சொல்லுங்க பெரிய தம்பி. நீங்க எங்க இருக்கீங்க? அது வந்து பார்வதியை எங்க ஊருக்கு போற பஸ்ல ஏத்தி விட்டுட்டு கோயம்பேட்டுல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் பெரிய தம்பி. இல்ல, பார்வதியோட போன் உங்ககிட்ட இருக்கே. ஆமா பெரிய தம்பி. பார்வதி ஊருக்கு போற அவசரத்துல போனை என்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு பெரிய தம்பி. சரி, நீங்க வீட்டுக்கு வாங்க. சரி பெரிய தம்பி. ராஜா, நீ கிளம்பு. என்னாச்சு ஆதி? சுந்தரம் பார்வதிய அவங்க ஊருக்கு பஸ் ஏற்றி அமிச்சிட்டாராம். நாளைக்கு வேற கல்யாணம். கல்யாணத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு. பார்வதி எதுக்காக திடீர்னு ஊருக்கு கிளம்பி போகணும், அதுவும் என்கிட்ட கூட சொல்லாம? ஒன்றும் புரியல. என்னாச்சு ஆதி? ஏன் டல்லா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? நத்திங். முதல்ல கல்யாணம் முடியட்டும், என் கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் காட்டுற இந்த நந்தினி யாருன்னு.